அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு பதிவுங்க. அதுவும் ஜீவ காருண்யமான ஒரு பறவை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பறவை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இந்த காகம் உங்களோட வீட்டுக்கு வந்தால் நீங்க உஷாராக இருங்க அப்படின்னு இந்த தலைப்புல நான் சொல்லிறேன். ஆனா உடனே இந்த காக்காவ பார்த்துட்டு வெளியில விரட்டி அடிக்காதீங்க. தயவு செய்து காக்காவ மட்டும் துரத்தாதீங்க சகோதர சகோதரிகளே. பொதுவாகவே நம்ம வீடுகளுக்கு காக்கா வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு யாரோ நம்மளோட உறவினர்கள் வர இருக்காங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலத்திலே சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதிலும் காகமானது நம்ம வீட்டை பார்த்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும், நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர இருக்காங்க அப்படின்னு எல்லோருமே சொல்வத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, ஒரு சிலர் சொல்வாங்க, அமாவாசை அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் சொரூபத்துல காகமானது சாப்பாடு எடுக்கிறதுக்காக வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தினமுமே காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் கூட சாப்பிடவே செய்வாங்க. இப்படி ஃபாலோ பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்கங்க. ஒரு சிலர் வந்துட்டு குறிப்பா அமாவாசை அன்னைக்கு மட்டும் பெரியவங்களுக்காக சுவாமி கும்பிட்டு, படையல் போட்டு, வழிபாடுகள செஞ்சு, அதுக்கப்புறமா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி காகம் அந்த சாப்பாட எடுத்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடுற பழக்கமும் கடைபிடிச்சுட்டு வர்றவங்க இருக்காங்கங்க. இந்த காகமானது குறிப்பா நம்ம சொல்றத அண்டங்காக்கைங்க. இது வந்து தலைப்பகுதி எல்லாமே உடம்பு முழுவதுமே கருப்பா இருக்கிற காகம் தான். இந்த பதிவுல சொல்றோம். ஆனா, உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்டின்னா, நீங்க உஷாரா இருக்கணுங்க. பொதுவாகவே 5 அறிவு கொண்ட உயிரினங்கள் நாயாகட்டும், பூனையாகட்டும், பசுவாகட்டும், இதெல்லாமே வந்து கத்துச்சு அப்டின்னாலே, இல்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி போகும்போதே கத்திட்டே போகுது அப்டின்னாலே, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துது அப்டின்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்குங்க. இந்த அண்டங்காக்கையை பொறுத்தமட்டிலும், உங்க வீட்டுக்கு வருது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க உஷாரா இருக்கணும். வர்றது, சாப்பிடுறது எல்லாமே ஓகேங்க. ஆனா, விடாம உங்க வீட்ல வந்து கத்திச்சு அப்டின்னா, நிச்சயமாக உங்க குடும்பத்துக்கு முன்னோர் சாபம், அதாவது பித்ரு தோஷம் இருக்கு என்று அர்த்தங்க. அத வந்து முறையா, சரியா பின்பற்றி, நம்ம வீட்ல முன்னோர்கள் யாருக்கும் சாமி கும்பிடல, யாருக்கும் திதி, தவசம் சரியா கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு, அதுக்கு வந்து என்ன சம்பிரதாயங்கள் செய்யணுமோ, அத வந்து சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நிம்மதியா, சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக இந்த அண்டங்காக்கா உங்களோட வீட்டுக்கு வந்தது அப்படின்னா, வேகமா ஓடி போயி விரட்டியெல்லாம் விடாதீங்கங்க. அது வரும்போது கூட கூடுமான வரைக்குமே சாப்பாடு வச்சுட்டே இருங்க. அதாவது காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது, அதாவது எச்சில் படாத உணவு வச்சுட்டே இருங்க. அப்படியும் வந்து சாப்பாட எடுக்காம கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து உஷாரா இருங்கங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தீய விஷயம் விரைவில் நடக்க இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த அண்டங்காக்கை உங்க வீட்ல வாசலில் வந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காக்கை மூலியமா நமக்கு சொல்லி அனுப்புறாங்க. நீங்க வந்து உடனடியா உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது அப்படின்னு சொல்லி அது உணர்த்துதுங்க. அதனால இனிமேல் வந்து எந்த உயிரினம் வந்து நாய் ஊளையிட்டுருச்சு, இல்ல காகம் கத்திருச்சு அப்படின்னாலும் கவனமா இருங்க. குறிப்பா காகத்த பொறுத்தமட்டிலும் நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு ஏதோ செய்தி சொல்றாங்க. அதனால நின்னு கவனிச்சு அதற்கான விஷயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் நாம எத தவற விட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி எல்லாமே பரிபூரணமாக கிடைத்து, எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வோம். நண்பர்களே, இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழ இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்த பதிவிட்டுட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவ ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.